நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? அதுல ஃபர்ஸ்ட் சென்னை மேயர் பிரியா வந்து இப்போ வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா போன பிப்ரவரி மாசம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. 90 புதிய திட்டங்களுக்கான டெண்டரை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. என்னடா 90 புதிய திட்டங்கள் அப்படின்னா ஸ்கூல் இருக்கிற ஏரியால ப்ராப்பரா ரோடு போடுறது, சென்னையில் இருக்கிற நீர் நிலையங்களை சீரமைக்கிறது, அப்புறம் சென்னையில் இருக்கிற சில முக்கியமான பார்க்ஸ் வந்து ரெனோவேஷன் பண்ணி அதை அழகா மாத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு 90 புதிய டெண்டரை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி நம்ம டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுமே நிறைய டெண்டரை வந்து கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா நிறைய டெண்டர்ல ஊழல் நடந்திருக்குது, அளவுக்கு அதிகமான காசை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு எல்லா டெண்டரையும் வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுல ஒரு விஷயத்துல தான் வந்து சென்னை மேயர் வசமா மாட்டிக்கிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து பிரிண்டர் வாங்குறதுக்காக ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க. 100 கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பிரிண்டர் வாங்குறதுக்கு 60 லட்சம் ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. ஆனா டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுமே அந்த 100 கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பிரிண்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. மேயர் பிரியா சொன்னது 60 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு. ஆனால் டிவிகே ஆட்சியில் எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் 22 லட்சத்திலேயே பிரிண்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கிட்டத்தட்ட 38 லட்சம் கிட்ட வந்து சேவ் ஆயிருக்கு அப்படின்னு. அதனால திரும்ப அந்த 90 டெண்டரையும் எடுத்துட்டு வாங்க, இப்படி தான் ஒவ்வொரு டெண்டர்லையும் இவங்க ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெண்டரையும் மறு ஆய்வு பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டெண்டரும் எடுத்து செக் பண்ண போறாங்க. ஒரு டெண்டர்லேயே 38 லட்சம் கிட்ட ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, அது எல்லாத்துலேயுமே எவ்வளோ ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ வசமா மாட்ட போறாங்க அவங்க. அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான சிங்கர் வந்து அறிவு அவர்கள். அவர் வந்து இன்னைக்கு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு நீட் தேர்வை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. உடனே அவரை போலீசார்கள் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த நியூஸ் விஜயண்ணாக்கு தெரிஞ்சு உடனே அவரை ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணிட்டு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சிங்கர் அறிவு அவரை டைரக்டா இன்னைக்கு மீட் பண்ணி பேசியிருக்காரு. தொடர்ந்து இந்த நீட் தேர்வை கேன்சல் பண்ணணும், நீட் எக்ஸாம்க்கான அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் ஆனதுக்கு மத்திய அரசே பொறுப்பேற்க வேண்டும், அது மட்டும் இல்லாம மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மாத காலமா சோனம் வாங்சங் அண்ட் சிஜேபியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து போராடிட்டு இருக்காங்க. நேத்து டெல்லியில பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், டெல்லியே வந்து ஒரு போர்க்களமா வந்து மாறுச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா பார்லிமெண்ட்ல மழைக்கால கூட்டத்தொடர் வந்து டே 1 நேத்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று ஸ்டார்ட் ஆனதுமே பார்லிமெண்ட்டை நோக்கி ஒரு பேரணியாக செல்ல சிஜேபியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணாங்க. அவங்க வைக்கிறது 2 கோரிக்கை தான். நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, அதுக்கு மத்திய அரசே பொறுப்பேற்கணும், அப்புறம் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு இந்த 2 கோரிக்கையை முன் வச்சு தான் அவங்க வந்து அந்த போராட்டத்தையே வந்து நடத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு மாசமா உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த உண்ணாவிரதத்துக்கான பலன் கிடைச்சது அப்படின்னா கிடைக்கல. அவங்களோட போராட்டத்துக்கான அடுத்த கட்டத்தை ஒரு பேரணியாக செல்ல வந்து பிளான் பண்ணாங்க. அதுவுமே ரொம்ப ஒரு அமைதியான முறையில் பேரணியா போக தான் அவங்க பிளான் பண்ணாங்க பார்லிமெண்ட்டை நோக்கி. அதுக்கு டெல்லி போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்கல. நிறைய இடங்கள்ல அவங்க பேரணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேரிகேட் எல்லாம் போட்டு தடுத்தாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த பேரிகேடையும் தாண்டி எகிரி குதிச்சு பேரணியா போக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், இவங்களுக்கு ஆதரவாக நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க அப்படின்னு டெல்லியில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணாங்க. இன்டர்நெட் சர்வீஸை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன்னா இன்டர்நெட் இருந்தா தானே நீங்க சோசியல் மீடியால வந்து இந்த நியூஸ் வந்து வேகமா பரவும். அப்ப இன்டர்நெட்டவே முடக்கிட்டா நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இன்டர்நெட் ஃபுல்லாவே சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதையும் தாண்டி மாணவர்கள் எல்லாருமே பேரணியா செல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. போலீஸ் வந்து பாரபட்சமே பார்க்காம எல்லார் மீதும் லத்தி சார்ஜ் பண்ணாங்க. அவங்க ஆனா பெண்ணா அப்படின்னு எல்லாம் பார்க்கல, எல்லாத்தையுமே லத்தி சார்ஜ் தான். அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது நமக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு கை காலெல்லாம் உடஞ்சி மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தம் சொட்ட வந்து இருந்தாங்க. நாங்கள் பார்லிமெண்ட்டை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரணியாக போக ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்லிமெண்ட்டோட கேட்டை மூடினாங்க. இந்த கேட்டை தாண்டி யாராவது உள்ளே வந்தீங்க எகிரி குதிச்சு அப்படின்னா துப்பாக்கி சூடு பண்ண ரெடியாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு மாதமாக இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் வாயை திறந்தாங்களா அப்படின்னா கிடையாது. வாயை திறக்காமையே வந்து இருக்காங்க. அவங்கள அடிக்கிறது, லத்தி சார்ஜ் பண்ணுறது, கண்ணீர் புகை குண்டெல்லாம் வீசி தண்ணீரெல்லாம் பீச்சு அந்த கூட்டத்தை கலைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப அராஜகமான செயலில் போலீஸார் ஈடுபட்டது ரொம்ப தப்பாக இருந்துச்சு. இப்போது போராட்டத்தை கைவிட்டுட்டாங்களா அப்படின்னா கிடையாது. உண்ணாவிரதத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்களோட போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் அவங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்க ஸ்டார்ட் இருக்கு. நிறைய மாணவர்கள் இப்போ இன்னும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஜந்தர் மந்தர்ல கூடி இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவா இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் களத்துல நின்று போராடிட்டு இருக்காரு. இதோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா அவங்க யாருக்காக போராடுறாங்க அப்படின்னா நமக்காக, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்காக, நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக. அப்படி நீட் எக்ஸாமுக்கு எதிராக ஒரு போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கும்போது தான் சிங்கர் அறிவு அவர்கள் இன்னைக்கு தலைமைச் செயலகம் முன்பு வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாரு. விஜயண்ணா மீட் பண்ணி பேசினது ஒரு நல்ல விஷயம். அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளிவரல. ஆனால் சிங்கர் அறிவு அவர் போராட்டம் பண்ணாரு, அதெல்லாம் விடுங்க. ஆனால் நமக்காக அங்கே ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளோட ஆதரவை தருவோம். அப்புறம் டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ்நாட்டோட பாடத்திட்டத்தை வந்து அவங்க மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொன்னது தான். அதுக்காக சயின்டிஸ்ட் மயில்சாமி அண்ணாதுரை சாரோட தலைமையில்
ஒரு குழு அமைச்சு அதுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனை கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறாங்க. ராஜ்மோகன் சார் அவர்கள் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தார் இல்லையா, அமெரிக்கா போய் அங்கே இருக்கிற சில ஸ்கூல்ஸ் எல்லாம் விசிட் பண்ணும்போது ஸ்டெம் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்டெம் அப்படின்னா என்ன அப்படின்னா எஸ் ஃபார் சயின்ஸ், டி ஃபார் டெக்னாலஜி, இ ஃபார் இன்ஜினியரிங், எம் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு இந்த ஸ்டெம் எஜுகேஷன் சிஸ்டமாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு படி மேலே போய் ஸ்டீம் எஜுகேஷன் அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஏ ஃபார் ஆர்ட்ஸையும் வந்து உள்ள சேர்த்துருக்காங்க. அப்புறம் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஏஐ நோக்கி தான் இருக்க போகுது. இப்போ இருந்தே அந்த ஏஐக்கான ஸ்டடீஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும், ஏஐயும் கற்றுத்தரணும் அப்படின்னு அதுக்காக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரதுக்காக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் கோர்ஸாக கூடிய சீக்கிரம் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அண்ட் அடுத்ததாக நம்ம சிஎம் விஜய் அண்ணாவோட ஆஃபீஸ் ரூமை வந்து மாற்ற போகிறதா ஒரு நியூஸ் பார்த்தேன். விஜய் அண்ணாவோட ஆஃபீஸ் வந்து தலைமைச் செயலகத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்கு நிறைய விஐபி வராங்க, இன்வெஸ்டர்ஸ் வராங்க, பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே வராங்க. அங்கே போதுமான இடவசதி இல்லாததுனால அந்த ரூமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கான். போதுமான இடவசதி இல்லை, நிறைய பேர் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பெரிய ரூமாக விஜய் அண்ணாவோட ரூமை மாற்றுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 10th ஃப்ளோருக்கு வந்து மாற்றுறதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு விஷயம், இந்த இடப்பற்றாக்குறை காரணமாக தான் ஆஃபீஸை மாற்ற போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், விஜய் அண்ணாக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த ஜோசியம் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதனால் விஜய் அண்ணாவோட பர்சனல் ஜோசியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ இருக்கிற ரூம் வந்து வாஸ்துப்படி உங்களுக்கு சரியில்லை, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும், 10th ஃப்ளோருக்கு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. அதனால தான் அவர் 10th ஃப்ளோருக்கு போக போகிறதா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. ஆனால் இப்படி ஒரு நியூஸ் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு நல்ல செய்தி. ஆகஸ்ட் 5 அன்னைக்கு அசம்பிளி திரும்ப நடக்க போகுது. ஃபுல் அசம்பிளியும் கண்டிப்பாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. அந்த அசம்பிளி எதுக்காக அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆகஸ்ட் 5 அன்னைக்கு அசம்பிளியில் பட்ஜெட் தாக்கல் நடக்க போகுது. நிறையா புதிய திட்டங்களை அறிவிப்பாங்க. டிவிகே ஆட்சிக்கு வந்ததுமே சில மேனிஃபெஸ்டோவெல்லாம் வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதில் சிலதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு விஜய் அண்ணா டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளிடம் வந்து இன்னைக்கு ஆலோசனை நடத்தியிருக்காரு. நம்ம கவர்மெண்ட்ல நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு. அந்த ஜாப் வேகன்சிக்கு சீக்கிரமா ஆள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளிடம் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காரு. அடுத்ததா டிஎம்கேவோட எம்எல்ஏ மார்க் கண்டையன் அவர்களை வந்து நேற்று கோர்ட்ல போய் ஆஜர்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட மார்க் கண்டையனுக்கு சப்போர்ட்டா 50க்கும் மேற்பட்ட வக்கீல்கள் வந்து வாதாடினதா சொல்றாங்க. ஆனா இறுதியா நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குச்சு அப்படின்னா, அவரை 15 நாள் சிறையில் அடைச்சிருக்காங்க. அடுத்ததா பொள்ளாச்சியில நீர்வளத்துறை சார்பில் விடப்பட்ட 22 டெண்டரையும் ரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதிரடியான ஒரு சோதனையில் போலீஸார் வந்து ஈடுபட்டாங்க. அதில் 358 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 341 கிலோ மதிப்புள்ள கஞ்சா பொருளை அவங்க கைப்பற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான போதை மாத்திரைகளையும் வந்து அவங்க கைப்பற்றி இருக்காங்க. அடுத்ததாக பெரம்பூர் எம்எல்ஏ ஆஃபீஸை விஜயனா வந்து ஓப்பன் பண்ணி வச்சாரு. ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க. உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை அந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, அதில் எவ்வளோ பிரச்சனையாக சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 800 கம்ப்ளைண்ட்ஸ் கிட்ட ஃபைல் ஆயிருக்கு. அதில் 300 கம்ப்ளைண்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கிறதா அவங்களே போட்டிருக்காங்க. இது பெரம்பூரில் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா தொகுதியிலையும் வந்து வெளிப்படையாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்ட் நிறுவனம் இன்னைக்கு விஜய் அண்ணாவை மீட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்கிற மறைமலை நகரில் ஒரு இன்ஜின் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை 3250 கோடி மதிப்பில் அவங்க அமைக்க போகிறாங்க. அதுக்கான முழு ஆதரவையும் நாங்கள் தருவோம்னு விஜய் அண்ணா எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இன்றைக்கான விஷயங்கள். இதில் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் விஜே வசந்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.